பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இது ஒரு அரசியல் பதிவு தான். மேபி நம்ம சேனல்ல அரசியல் பதிவு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் பத்தி நம்ம பேச போறதில்ல. அரசியல் தொடர்பான சட்ட விழிப்புணர்வுகள நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்ப நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதிகள்ல போட்டி போட போறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. 2 தொகுதிகள்ல ஒரு வேட்பாளர் போட்டியிட முடியுமா? அப்படி போட்டியிடுவதற்கு என்ன சட்ட நடைமுறை இருக்கு? 2லயுமே ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கணும்? இந்த டீட்டெயில்கள நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. இதில இந்தியாவுல இந்த சட்டம் இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா எக்ஸாக்ட்லியா இருக்கு. இந்தியாவுல தேர்தலை கட்டுப்படுத்துவதற்காக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்த 1951ல வந்து உருவாக்குறாங்க. இதுல பிரிவு 33(7) என்ன சொல்லுதுன்னா, ஒரு நபர், அதாவது ஒரு வேட்பாளர் நாடாளுமன்றத்திலயோ, சட்டமன்றத்திலயோ குறைஞ்சபட்சம் வந்து 2 தொகுதிகள்ல போட்டி போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதையே 1996க்கு முன்னாடி எத்தனை தொகுதிகள்ல வேணாலும் போட்டி போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்தது. ஸோ இத வந்து 1996ல திருத்தம் பண்ணி பிரிவு 33(7) படி ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகள்ல தான் போட்டி போட முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. இதிலே வந்து இந்த 1951ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் பிரிவு 70 ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல்ல நின்று 2 தொகுதியில ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தொகுதிய 14 நாட்களுக்குள்ள அவங்க ரிசைன் பண்ணி ஆகணும். அப்படி ரிசைன் பண்ணல அப்படின்னு சொன்னா, அந்த 2 தொகுதியிலுமே ஜெயிச்சாங்க இல்லையா? அந்த வெற்றி வந்து அ பறிக்கப்படும் அப்படிங்கிறதாக அந்த பிரிவு சொல்லப்படுது. ஓகே. இப்ப இதுவரைக்கும் வந்து அந்த சட்டத்த பார்த்தோம். ஸோ இதுவரைக்கும் யாரு 2 தொகுதிகள்ல நின்று ஜெயிச்சிருக்கிறாங்களா? அதோட வரலாறு தெரியுமா? அப்படின்னு கேட்டா, 1991ல செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து சட்டமன்ற தேர்தல்ல பர்கூர், காங்கயம் இந்த 2 இடத்துல போட்டி போடுறாங்க. 2லயுமே வந்து அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1999ல சோனியா காந்தி பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து அதாவது பெல்வாரி கர்நாடகாவிலையும், அமேதி யூபிலையும் 2 இடத்துல போட்டி போடுறாங்க. இந்த 2லயுமே வந்து அவங்க ஜெயிச்சிடுறாங்க. 2014ல நரேந்திர மோடி நாடாளுமன்றத்துல போட்டி போடுறாரு. வாரணாசி ஊபிலையும், அதே மாதிரி வதோதரா குஜராத் 2 இடங்கள்லையும் போட்டி போடுறாரு. 2லயுமே அவரு ஜெயிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி 2019ல நாடாளுமன்ற தேர்தலில் அமேதி அதாவது யூபிலையும், வயநாடு கேரளாவிலையும் வந்து அவர் போட்டி போடுறாரு. அவர் யூபியில தோத்துறாரு. வயநாட்டில் தான் அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு தொகுதியில அவர் ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து 2 தொகுதியில போட்டி போடுறோம்னு சொல்லியிருக்காரு. திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் வந்து போட்டி போடுறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும். ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வரலாறு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 1980ல எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. மதுரை மேற்குலையும், ஆண்டிப்பட்டிலையும் 2 இடத்துல வந்து அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. ஆனா வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அப்புறம் ஒரு இடத்துல விலகிட்டார். ஆண்டிப்பட்டிலேருந்து விலகி ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் வந்து ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி வரலாறு. அதுக்கப்புறம் அடல் பிகாரி வாஜ்பாய் பார்த்தீங்கன்னா, 1991ல லக்னோவிலையும், விதிஷா ஆகிய 2 தொகுதிகளில் வந்து போட்டிட்டு 2லயுமே வந்து அவர் ஜெயிக்கிறாரு. அதே நீங்க 2001க்கு வந்துட்டீங்க அப்படின்னா, அது ஒரு சுவாரஸ்யமான வழக்கு. செல்வி ஜெயலலிதா என்ன பண்றாங்கன்னா, ஒரு 4 தொகுதிகளில் அவர் வேட்புமனு பண்றாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னா 96ல இந்த சட்டம் திருத்திட்டாங்க. இருந்தாலும் இவங்க என்ன பண்றாங்க, 2001ல வந்து 4 தொகுதிகள்ல ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி, புவனகிரி, புதுக்கோட்டை ஆகிய இந்த 4 தொகுதிகள்ல வேட்புமனு செய்யறாங்க. இந்த நடைமுறை தேர்தல் ஆணையம் என்ன செய்யறாங்கன்னா, இது எப்படி சரியாகும், சாத்தியமாகும், ஆகவே வந்து இது சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுக்களை எல்லாம் 4யுமே தள்ளுபடி பண்ணிடுறாங்க. 4 இடத்துலையுமே அவங்களோட மனுக்களை வந்து தள்ளுபடி பண்ணாங்க. ஏன் தள்ளுபடி பண்ணாங்கன்னா, அந்த நேரத்தில் அவங்க மீது ஊழல் வழக்கு இருந்ததுனால அந்த மனுவை நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி 4 தள்ளுபடி பண்ணாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் ஒரு கடுமையான சாட்டத்தை முன் வச்சாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே 96 சட்டம் திருத்தம் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் நீங்கள் எப்படி 2001ல 4 தொகுதியில் நீங்கள் நிற்கலாம் அப்படிங்கிறதாக ஒரு வழக்கு வந்து கவனிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும். என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 தொகுதியில் ஜெயிச்சிடறாங்க. 1 ராஜினாமா பண்ணிட்டு 1ல தான் அவங்க வந்து எம்எல்ஏவா அல்லது எம்பியாவா தொடர முடியுது அப்படின்னா, அப்ப இந்த ஒரு தொகுதி வந்து மறுபடியும் இடைத்தேர்தல் நடத்தப்படும். 6 மாசத்துக்குள்ள இடைத்தேர்தல் நடத்தப்படும். அப்ப இடைத்தேர்தல் நடத்தப்படம் மீண்டும் செலவு செய்யும். ஏற்கனவே செலவு பண்ண அந்த பணத்துக்கு யாரு கணக்கு? எல்லாம் மக்களுடைய வரிப்பணம் தானே. இதை நம்ம யோசிக்கிறோம்ல. நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வழக்கறிஞர் யோசிச்சு உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காரு. அஸ்வினி குமார் உபாத்யா அப்படின்னு சொல்றவர் வந்து 2018ல வந்து இந்த வழக்கு போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா,
ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளை போட்டிட்டு 2லுமே வெற்றி பெற்றா ஒரு தொகுதியை ராஜினாமா செய்தார். இதனால அந்த தொகுதியில மீண்டும் இடைத்தேர்தல் நடத்த அரசுக்கு தேவையற்ற பணச்செலவு உருவாகிறது. சுமார் 5 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும் ஒரு தொகுதிக்கு வந்து இந்த மாதிரி செலவு செய்யப்படுகிறது. இதனால ஒரு தொகுதியில தான் ஒருத்தர் போட்டி போடணும் அப்படிங்கிறத வந்து உச்சநீதிமன்ற கவனத்தில் எடுத்து நீங்க தீர்ப்பு சொல்லணும் அப்படின்றாங்க. இந்த வழக்கு 2023 இந்த வழக்குல தீர்ப்பு வருது. அப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொள்கையா இருக்கு. இதுல வந்து அவங்க சட்டத்தை வந்து அவங்க தான் சரி பண்ணணும் தவிர இதுல நீதிமன்றம் தலையிடாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை என்ன பண்றாங்கன்னா தள்ளுபடி செஞ்சுறாங்க. அடிக்கடி நம்முடைய தேர்தல் ஆணையம் கூட நம்முடைய அரசாங்கத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இதுல திருத்தம் பண்ணுங்க, இதுல திருத்தம் பண்ணுங்க, ஒரு நபர் ஒரு தொகுதியில தான் நிக்கணும் அப்படிங்கிற திருத்தம் பண்ணுங்க. ஏன்னா வந்து பணச்செலவு வந்து அதிகமாகுது. நீங்க இடைத்தேர்தல் நடத்தும் போது செலவு பண்ண வேண்டியிருக்கு, ஏற்கனவே நம்ம நடத்தும் போது செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால இதை வரைமுறைப்படுத்துங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுதான் நம்மளுடைய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன் இது இன்னும் திருத்தம் பண்ணாம வச்சிருக்காங்க, ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளர் தானே அப்படின்னு சொல்லி பண்ணணும்னு மக்கள் நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம். ஏன்னா வரிப்பணம் செலவாகுது இல்லையா. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில இருந்தாலும் அவர் 2 ஓட்டு போட முடியாது. அது சட்டத்துக்கு புறம்பானது. இப்ப 2 தொகுதியில நின்றுட்டு ஆனா அந்த தொகுதியிலையும் நான் தானே எம்எல்ஏ நிக்கிறேன், இந்த தொகுதியில் நான் தானே எம்எல்ஏ நிக்கிறேன், ஆனா நான் தான் ஓட்டு போடுவேன் 2 தொகுதியில் அப்படின்னு வந்து ஓட முடியாது. இது இந்திய சட்டப்படி எதிரானது. ஆகவே ஒரு வாக்காளர் ஒரு குடிமகன் ஒரு வாக்கு தான் செலுத்த முடியும் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தொடரக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. இப்ப இது வரைக்கும் இந்த எஸ்ஐஆர்ல நிறைய பேர் 2 வாக்கு இருந்தவங்க எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி போடலன்னு கேட்டா நிறைய பேர் போட்டுட்டு தான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த எஸ்ஐஆர்ல நீக்கி விட்டாங்க. ஆகவே ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டியிட சட்டம் அனுமதிக்குது அப்படிங்கிற தகவலை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதா இருந்தா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது நம்ம அரசியல் சம்பந்தமான தகவல்கள் சட்ட ரீதியா நம்ம பேசணும் அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க மேலான கருத்துக்களா தெரிவிங்க. மீண்டும் நல்ல வேற ஒன்று சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.